வைகை ஆற்றில் கண்டெடுக்கப்பட்ட நம்மளோட உங்களுடன் ஸ்டாலின் வழியா பெறப்பட்ட மனுக்கள் எதுவுமே தப்பு கிடையாது. ஏன் தப்பு கிடையாதுன்னு சொல்றேன்னா அதுக்கான ஒரு காரணத்தை சொல்லிடுறேன். ஆனா சிரிக்காம இந்த வீடியோவை பார்க்கணும். சிரிக்காம பாக்குறீங்களா? அதுவும் இப்படின்னு மட்டும் சிரிச்சுக்குங்க, ஓகேவா? சரி, வீடியோ சொல்றேன். அந்த கற்பனையான ஒரு விஷயத்த சொல்றேன். அது நான் சொன்ன மாதிரி இப்படி சிரிச்சிருங்க, ஓகே? அதாவது என்னன்னா, அந்த வைகை ஆத்துல நேத்து மூட்டை மூட்டையா கடந்திருக்குது மனுக்கள். அந்த மனுக்கள்லாம் இங்கிருந்து எடுக்கிறது நாம போயிட்டு வெயில்ல அப்புறம் பசியோட நின்னு மனுக்கள் கொடுத்தோம்ல, அதுக்கான பலன் அங்க கிடைச்சிருக்கு. உண்மையிலுமே சொல்றேங்க, அது உண்மையிலுமே பலன் தான். ஏன்னா ஆறு வந்து வேகமா ஓடுறது, ஓகேங்களா? ஆறு வேகமா நீ என்னதான் இருந்தாலும் இப்ப வந்து பாலத்தை கட்டி பஸ் ரயில் இது மாதிரி போனோம்னா அதை விட வேகமா ஆறு சீக்கிரம் ஷார்ட்கட்ல போயிட்டே இருக்கும். அதனாலதான் நம்ம மனுக்கள்லாம் அங்க அப்படியே அனுப்பிச்சு விட்டுருக்குறாங்க. அதனால அது போற வழியில நம்ம மக்கள் கண்ணில் பட்டிருக்குது. ஆனா நீங்க தடை மட்டும் போடாது இருந்தீங்கன்னா, அந்த மூட்டையை எடுக்காது இருந்தீங்கன்னா, அது அப்படியே ராமேஸ்வரம் வழியா போய் ஃப்ரீ விசால அப்படியே நேரா கப்பலோ ஏதோ ஒரு அந்த இது வழியா போய் நம்ம தமிழக முதலமைச்சர் இப்போ வெளிநாட்டு பயணம் வந்து ஜெர்மனி லண்டன் அங்க போயிருக்காருல, எதுக்கு? முதலீட இங்க கொண்டு வந்து தமிழ்நாட்டை வளர்த்துறதுக்கு. தமிழ்நாட்டை எதுக்கு வளர்க்கணும்? வளர்த்தோட நோக்கம் தமிழக மக்கள் நல்லா செழிப்போட இருக்கணும். அவங்க எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம மனுக்களை கொண்டு வந்து கொடுக்கூடாது. எங்க கஷ்டம்னு மனுக்களையே பார்க்க கூடாது. அவங்க மக்கள் வந்து அல்லல் படுறத நான் பார்க்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தொழில தமிழ்நாட்டு கொண்டு வர்றதுக்காக அங்க போயிருக்காரு. அவரோட பார்வைக்கு நம்ம இந்த மனுக்களை கொடுக்கணும்ல. அதனால இது வந்து கடல் வழியா, இது ஆறு வழியா போய் ஆறு போய் கடல்ல கலந்து அது நேரா ராமேஸ்வரம் அப்படி இப்படின்னு சுத்திக்கிட்டு போய் ஜெர்மனி லண்டன்ல லேண்ட் ஆகி அங்க நேரா போய் பேசுற மாதிரி. ஏன்னா அங்க தமிழகத்துல இல்ல முதலமைச்சர், அதனால நேரா அங்க போயிருக்காரு. அதனால அவர்கிட்ட சீக்கிரம் போய் சேர்றதுக்கு இப்படி ஒரு வழி பண்ணியிருக்கிறாங்க. சிரிக்கிறீங்க தானே? சிரிச்சிங்க. இது உங்க தலையெழுத்துங்க, உங்க தலையெழுத்து. முதல்வர் சொல்லியிருக்காரு, உங்களுடன் ஸ்டாலின் இந்த 4.25 வருஷத்துல பண்ணாததை நான் இந்த ஒரு 2 நாள்ல உங்க குறைய தீர்த்து விடுறேன். நான் இப்பவும் சொல்றேன், தமிழக முதல்வர் மேல எந்த ஒரு தவறும் இல்லை. ஏன் சொல்றேன்னா, அவரு மேல குறைய, அதாவது நம்ம மேல குறைய வச்சுக்கிட்டு அவரு மேல குறைய நீங்க சொன்னீங்கன்னா இதை எல்லாருமே சிரிப்பாங்க. அதனாலதான் தெளிவா சொல்றேன். அவரு வந்து கடமையை செஞ்சுட்டாரு. நான் பாரு உங்களோட ஸ்டாலின்ல இந்த பிரச்சனையெல்லாம் தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு அவரு தெளிவா சொல்லிட்டாரு. மக்கள் நாம போய் நின்னுட்டோம். அவன் மனு என்னென்னவோ, என் பிள்ளைங்களை படிக்கணும், லோனு கொடுங்க, என் விவசாயம் இப்படி இருக்குது, அதுக்கு கொஞ்சம் பார்த்து ஏதாச்சும் செய்யுங்க, இப்படி எண்ணற்ற இது. அதாவது இப்போ ஆதார் கார்டு நம்பர் மாத்துறது, அது செய்யறது, இதை செய்யறது. எனக்கு ஒரே ஒரு கேள்வி, நம்ம சாட்டை துரைமுருகன் அந்த வீடியோல போட்ட மாதிரி, இத்தனை வருஷம் நீங்க எல்லாம் இவ்வளோ வேலையை செஞ்சுட்டீங்க, தினமும் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க, நாங்க போய் அங்கேயே நேரா கேட்டுக்கிறோமே. இந்த ஒரு 2 நாள்ல உங்களோட ஸ்டாலின், எனக்கு இப்போ மெயினான பிரச்சனையே வாங்கினதெல்லாம் ரைட்டுங்க, வாங்கினீங்க எல்லாம் செஞ்சீங்க, ஆனா ஏன் இப்படி வந்து நிக்குது? ஏன் ஆத்துல வந்து நிக்குது? ஆத்துல கொண்டாந்து போடுறதுக்கான காரணம் என்ன? அந்த அங்க சொல்றாங்க இப்படி வந்து அதையெல்லாம் தீர்க்கப்பட்ட மனுக்கள் கொண்டாந்து கொட்டுறாங்களா? எப்படி தீர்க்கப்பட்ட மனுக்களை என்ன பண்ணணும்? பத்திரமா ஒண்ணு எடுத்து வச்சிருக்கணும். இதெல்லாம் தீர்க்கப்பட்டது. அவங்க யாரு அந்த மனு கொடுத்தவங்க கிட்ட இதை காட்டி, ஓகே இதெல்லாம் தீர்ந்துருச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு எவிடன்ஸாவோ ப்ரூஃபாவோ மக்களோட சாதனை, அதாவது உங்க கவர்மெண்ட், இப்ப உங்க கவர்மெண்ட் இல்ல, நம்ம கவர்மெண்ட், தமிழக முதலமைச்சரோட சாதனைக்காக அவரோட பார்வைக்காக காட்டப்பட வேண்டிய மனுக்கள் அது. நான் சொல்றது கரெக்ட் தானே? இப்படி எல்லாம் செஞ்சுட்டு பாருங்க, எத்தனை தீர்க்கப்பட்டது, இவ்வளவு செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்வையில் வச்சு அவர் வந்து மக்கள் கிட்ட காட்டுவாங்க. ஏன்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க, இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறாங்க, இவ்வளவு டிஸ்ட்ரிக்ட்ல இவ்வளவு மனுக்கள் தீர்க்கப்பட்டு விட்டது, உங்களோட ஸ்டாலின் உண்மையிலுமே நான் உங்களோட தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்கு அவர் பார்வை வைக்கணும். இப்பவும் வந்து எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா, இந்த சில அலுவலர்கள் அவங்க செஞ்ச தப்புனால இது வந்து என்னடா இதெல்லாம் செஞ்சு என்ன இன்னைக்கு என்ன ப்ரொமோஷன் கிடைக்குதா, இதை செஞ்சுட்டா உடனே மக்கள் வந்து நமக்கு எல்லாம் நல்லது செஞ்சு நம்மள வந்து வேற ஒரு போஸ்டிங் கொடுக்க போறாங்களா, இல்ல கவர்மெண்ட் என்னை வேற போஸ்டிங் கொடுக்க போதா, இல்ல கவர்மெண்ட்டுக்கு இவங்க ஓட்டு போட போறாங்களா நேரா அப்படின்னு அவங்க நினைச்சிட்டாங்களோ என்னவோ தெரியல, இல்ல என்ன கோபமோ தெரியல, இப்படி பண்ணிட்டாங்க. இது உண்மையிலுமே நீங்க வந்து இது நினைக்கிறீங்களா? இது உண்மையிலுமே தீர்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா? உண்மையிலுமே தீர்க்கப்பட்டது அப்படின்னா தயவு செய்து கமெண்ட் கீழே போடுங்க. ஆனா நான் தெளிவான ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக்கிறேன், இது மாதிரி மனுக்கள் மட்டும் கிடையாது. உண்மையிலுமே ஒரு இன்சிடென்ட் சொல்றேன். ஒரு டால் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்க, எங்க நம்ம கவர்மெண்ட்ல ரிஜிஸ்டர் மேரேஜ் அப்படிங்கிற பண்றதுக்காக
பதிவு பண்றதுக்கு. நம்மளோட கல்யாணம் ஆயிடுச்சுன்னா, புதுதா கல்யாணம் செஞ்சவங்களோ ஒரு 3 மாசத்துக்குள்ள உங்களால வந்து பதிவு பண்ண முடியல, உங்களோட திருமணத்தை பதிவு பண்ண முடியல, ஒரு வருஷம் 2 வருஷம் இப்படி 5-6 வருஷம் ஆயிடுச்சுன்னா கவர்மெண்ட்டே ஒரு பெனால்ட்டி, ஒரு ஃபைன் மாதிரி போட்டு அந்த அமௌண்ட் வந்து கட்ட சொல்லுது. ஒரு 1000 ரூபாயோ 1200 300 இப்படி கட்டிட்டு நீங்க நேரா சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல போயிட்டு பதிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரி ரைட்டு, இப்போ கட்டியாச்சு. கட்டுனதை எடுத்துக்கிட்டு போய் நீங்க என்ன பண்ணுவீங்க? சப் ரிஜிஸ்டர் கேட்பீங்களா? அந்த சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸர் என்ன சொல்றாருன்னா, நீங்க போய் பக்கத்துல போய் பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. பக்கத்துல எங்கேயா பாக்குறது அப்படின்னு திரும்பி பார்த்தா வெளியே உட்கார்ந்து இருப்பாங்களாமா. யாரு? பிரைவேட்டா உட்கார்ந்து இருக்கிறவங்க கிட்ட போய் நாம இதெல்லாம் என்ன, இதெல்லாம் கரெக்டா இருக்குதா அப்படின்னு கேட்டேன். அவங்க சொல்றாங்க, ஏங்க நீங்க எதுக்குங்க பணம் கட்டினீங்க? ஏங்க நீங்க எதுக்குங்க பணம் கட்டினீங்க? எங்களுக்கு ஒரு 3000 ரூபாய் கொடுத்தா எல்லாம் பார்த்துருப்பேன். என்னங்க இது? என்னன்னு? நாங்க வந்து கவர்மெண்ட் சைட்ல இருக்கிற விஷயத்த அப்படியே என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணுமோ அதெல்லாத்தையும் அப்லோட் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த ஆபீசர் வந்து வெளியே போய் பாருங்க அப்படின்னு சொன்னா அதுல என்ன அர்த்தம் இருக்குது? வெளியே போய் கேட்டா இது ஏங்க முன்னாடி கட்டுனீங்க அப்படின்னு, கவர்மெண்ட் எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குது அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. சரி ரைட், இதெல்லாம் விடுங்கப்பா, நேரா அது சைட்ல கொடுக்குற டால் ஃப்ரீ நம்பர் கால் பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்து டால் ஃப்ரீ அந்த நம்பருக்கு வந்து 1800 சம்திங் இருந்துச்சு, அதை எடுத்து கால் பண்ணி வச்சா கிட்டத்தட்ட என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு, ஒரு 30-35 ஏன் 1 மணி நேரமே ஆயிடுச்சு. அந்த 1 மணி நேரமும் குறைய தீர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்க வேற ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏப்பா ஆபீசர் உண்மையிலுமே ஒரு அலுவலர்கள் வந்து இவ்வளவு பேர்கிட்ட வந்து குறைய வந்து இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கிறாங்களா? ஒருத்தர்கிட்ட இவ்வளவு கனிவா, ஓகே உங்க பிரச்சனை என்னமா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழக கவர்மெண்ட் ஆபீசர், புரியுதுங்களா, அரசாங்க அதிகாரிகள் ஒருத்தர்கிட்ட இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்காங்களா அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. நான் மட்டும் இல்ல, மக்கள் எல்லாம் கேட்கறாங்க. பல பேரே அந்த டால் ஃப்ரீ நம்பரை யூஸ் பண்றாங்க. அப்ப ஆமாப்பா, அது டால் ஃப்ரீ நம்பர் வந்து பல பேர் பேசிட்டு இருக்காங்க. இந்த பிரைவேட்ல வச்ச மாதிரி ஒரு டைம் வந்து ஷெட்யூல் பண்ணலாம்ல, இந்த நிமிஷத்துக்கு வரைக்கும் அடுத்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ் வந்து இந்த கால் பிக் பண்ணுவாங்க, உங்களோட கொரிஸ் வந்து ரிசால்வ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏத்தி விடுங்க. எக்ஸிக்யூட்டிவ் நிறைய போடுங்க, இவங்களோட சொல்யூஷன் கொடுங்க. அதுக்கு தானப்ப நம்ம வந்து இருக்கிறோம், நம்ம வரியும் கட்டுறோம், அவங்களும் வந்து அதுக்கு தானே உட்காந்துட்டு இருக்காங்க. அவ்வளோ நேரம் இருக்குது, அதுக்கான பதில் வரல. இப்பவும் போய் கேட்டா அந்த டாக்குமெண்ட் எடுத்துட்டோம், இந்த டாக்குமெண்ட் ப்ராப்பரா இங்க எதுவுமே நடக்காதாங்க. நம்ம கட்டமைப்பு அரசாங்க கட்டமைப்புக்குள்ள நம்ம ப்ராப்பரான ஒரு எவிடன்ஸ், ஒரு டாக்குமெண்ட்டை கொடுத்து ப்ராப்பரான ஒரு சர்டிபிகேட் வாங்க முடியாதா? வாங்க முடியும் அப்படிங்கிற காலம் வரும்போதுதான் இது மாதிரி நிகழ்வுகள் எப்பயுமே நடக்காது. நாம மனுக்களே கொண்டு போய் கொடுக்கணும்னு அவசியம் இல்லையே. இதுதான் என்னோட மனக்குமுறலா இருக்குது. சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தயவு செஞ்சு நீங்க சிந்திங்க. அவங்க பல திட்டங்களை கொண்டு வருவாங்க. ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் அப்படியே போயிட்டே இருக்குது. அதுல எப்படி உறுப்பினர் சேர்க்கிறாங்கன்னு உங்களுக்கு நான் சொல்ல அவசியம் இல்லை. நான் அந்த விஷயத்துக்கு போல, அது அவங்க கட்சி விவகாரம். இப்போ மக்களிடமிருந்து வாங்கின அந்த மனுக்கள் ஏன் வைகை ஆற்றுக்கு வர வேண்டும்? அது தீர்க்கப்பட்டதாகவே இருந்தாலுமே மக்களோட நம்பிக்கையை சீர்குலைக்கிற மாதிரி விஷயம் நடந்திருக்குது. நாங்க காலையில போய் நிக்கிறோம், அதுக்கான ஒரு விஷயம் தெரியாதவங்க, இப்போ நாங்க படிச்சவங்க போய் கேட்கறோம், ஓகே அவங்க சொல்றாங்க, உடனே ஃபில் பண்ணிட்டு வந்து மறுபடியும் படிக்காதவங்க எத்தனை பேர் வந்தாங்க. ஏமா அங்க போய் எழுதிட்டோமா, இங்க போய் எழுதிட்டோமா, அத்தனை கூட்டத்தை கொண்டாந்து நிறுத்துனீங்களே, இத்தனை அதிகாரிகள், இத்தனை சேவைகள் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை குறிப்பிட்டு நீங்க அத்தனை பேரையும் கூப்பிட்டீங்களே, அத்தனை பேரும் உங்களை நம்பி வந்தோம். அந்த நம்பிக்கைங்கிறத முக்கியம். நம்பி வந்தோம்ல, நம்பிக்கைக்கான விஷயத்த நீங்க பூர்த்தி பண்ணுனீங்களா அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டு மக்களோட ஒருமித்த குரலாவே இருக்குது. ஓகே, இப்ப இந்த விஷயம் வைகை ஆற்றுல இந்த மனுக்கள் மட்டும் அதாவது நாம கண்ணுல படாது இருந்திருந்தா, பாலிமர் தொலைக்காட்சி இது ஒளிபரப்பாமல் இருந்திருந்தா, நம்ம மனுக்கள் இன்னமும் அந்த கவர்மெண்ட் ஆபீசர் தீர்த்துக்கிட்டு இருக்கிறாங்கப்பா, சீக்கிரம் நமக்கு அதுக்கான ஒரு பதில் வந்துரும் அப்படின்னு நம்பிக்கையோட தானே அங்க காத்துக்கிட்டு இருக்கோம். அது தீர்க்கப்பட்டதாவே இப்ப சொல்லிட்டு இருக்காங்க, அது விசாரணை நடந்துகிட்டு இருக்கு, அதுக்குள்ள நான் போகல. உண்மையிலுமே தீர்க்கப்பட்டிருந்தா ரொம்ப சந்தோஷம். தீர்க்கப்படாம இருந்தா அது மக்களின் நம்பிக்கைன்னு மறுபடியும் சொல்றேன், மக்களின் நம்பிக்கைய நீங்க சீர்குலைச்சிட்டீங்க. இந்த மக்களின் நம்பிக்கையை நீங்க சீர்குலைக்கிறனால இதனால என்ன பலன் வரும்னு 2026 தான் தெரியும். ஏற்கனவே சொன்ன மாதிரி திமுக அரசாங்கம் நல்லதாவே செஞ்சதா இருந்தாலும் மக்கள் சிந்திங்க. இந்த 4.25 வருஷத்துல என்ன செஞ்சாங்க, இனிமே என்ன செய்யறாங்க, அதோட பெட்டரா செய்யறாங்களா அதுன்னு சிந்திச்சு ஓட்டு போடுங்க. அதிமுகவோட பொதுச் செயலாளர் பழனிசாமி அவர்கள் இத அஸ்திய போய் கரைக்கிற மாதிரி கரைச்சு விட்டுட்டீங்களே, இதெல்லாம் நியாயமா அப்படின்னு கேக்குறாங்க. கழிவுகளை போய் கொட்டுற மாதிரி கொண்டு போய் வைகையத்துல கொட்டி இருக்கிறீங்களே மூட்டை மூட்டையா அப்படின்னு சொல்லிட்டு பாரதிய ஜனதா கட்சியோட முன்னாள் தலைவர் அண்ணாமலையும் கேட்டிருக்காரு. இப்படி ஒவ்வொருத்தரும் இது மாதிரி விஷயத்த கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன் கேக்குறாங்க? எல்லாமே மக்களோட கஷ்டங்கள்,
ஏன்னா மக்கள் தான் போய் நின்னாங்க, மக்கள் தான் வந்து அந்த கோரிக்கையை வச்சாங்க, மக்களுக்காக நீங்க கொண்டு வந்தீங்க உங்களோட ஸ்டாலின், அதாவது தமிழக முதலமைச்சர் உங்க பின்னாடி உங்க முன்னாடி நிக்கிறாரு, இதை தீர்த்து வச்சிருவான்னு அந்த நம்பிக்கையில போய் நின்னதுக்கு கொடுத்த பரிசா இது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட உங்ககிட்ட வரேன். நன்றி, வணக்கம்.